ஹாய் 10 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின்லி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரிலன்ட்டு. அந்த கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ ஒன் ஷார்ட்டில் எல்லாத்தையும் முடிக்க போகிறேன். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது பிஹெச் கேல்குலேஷன்ஸ். சரிடா, இந்த பிஹெச் கேல்குலேஷன்ஸ்னால் என்னது, அதுக்கு பதிலாக pH வேல்யூ என்றது என்னது என்று நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது நம்ம பார்க்க போகின்றது செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர், அதாவது தன்னைத்தானே வைப்பரைஸ்ட் அயனைஸ்டு பண்ண போகிற ஒரு வாட்டர் எப்படி அயனைஸ்டு பண்ணோம் பார்க்கலாம். H2O gives out H plus OH minus, இப்படி ஒரு ஃபார்முலாவை இருக்குது. நீங்கள் கேட்டிங்களேன்னா H ப்ளஸ்னால் என்னான்னு கேட்டிங்களேன்னா, மெயின்லி H ப்ளஸ் வந்துட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன் கேட்குங்க. OH மைனஸ் அண்ட் H ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கலாம். இது ரெண்டுமே மெயினாக வரும். இது வந்துட்டு ஆசிட், இது வந்துட்டு பேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆசிடு, இது பேஸ். ஸோ ஹைட்ரோஜன் ப்ளஸ் NaCl2, எண்ணெய் வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்கும், கேத்தோட ஆனோடன்னு இருக்குது இல்லைங்களா, அதான் ப்ளஸ்ஸு மைனஸ் Cl-2. ஓகே, இது வந்துட்டு இப்படி ஆச்சுன்னா ரியாக்டன் நடக்கும் போது HCl வரும். HCl வந்துட்டு ஆசிடு, NaOH வந்துட்டு அது வந்துட்டு பேஸ் ஆச்சுங்களா. ஸோ இப்போ H ப்ளஸ் OH மைனஸ் என்னாச்சு, H ப்ளஸ்னா ஆசிடு, OH மைனஸ்னா பேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது pH வேல்யூ. முதல் நம்ம அதை பார்த்து வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எப்படி பார்க்குறோம்னா அந்த ஒரு ஸ்கேலை பார்க்க போகிறோம். மெயின்லி we are seeing to ஸ்கேல். தலை வலிக்குது இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வலிக்குது, இதை மட்டும் பார்க்கும்போது என்ன வலிக்குது, இப்படி தான் வலிக்குது. எப்படித்தான் நம்ம 10th பாஸ் ஆகிடுறோன்னு இருக்கிறவங்களே இப்போ பார்த்துக்குங்கோ. 0 to 14 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, இத்தனை நீங்கள் படிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறீங்க கலர் குத்திருந்தாலும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 0 to 6 ஆசிடிக் நேச்சர், புரியுதுங்களா. 0 1 2 3 4 5 6 என்னது ஆசிடிக் நேச்சர். ஸோ 8 9 10 11 12 13 14 என்னது பேசிடிக் நேச்சர். ஸோ இந்த நடுவில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் யார், நியூட்ரல். பிஹெச் ஸ்கேல் நியூட்ரல்னா அந்த பிஹெச் ஸ்கேல்லையே நியூட்ரலாக இருக்கிற ஒரு நம்பர் தான் 7. புரிஞ்சிச்சா, கிளியரா மேட்ரு. ஸோ ஆசிடிக் நேச்சரே வந்துட்டு நீங்கள் 0 to 6 எழுதுக்கலாம், பேசிடிக் நேச்சரை வந்து நீங்கள் 8 to 14 எடுத்துக்கலாம், நியூட்ரல் வந்துட்டு 7 எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்களானாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குங்க. மெயின்லி ரொம்ப மெயின் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அண்டர் திஸ் ஒன்லி. ஓகே, இதை வச்சு தான் அவங்க கொஸ்டின்ஸே கேட்பாங்க. ஸோ இந்த ஒன் ஷார்ட் வீடியோவை நான் ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கு ஓடலாம். டவுட் இருந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ணிக்கின்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பிஹெச் லெவல் இன் அவர் நேச்சர் ஆர் பாடி. நேச்சரு பாடி வேறு இல்லை, நேச்சர் பாடி ஒன்று தான், ஆனால் ஆர் பாடின்னு நான் சும்மா எழுதிட்டேன். பட் ஸ்டொமக் ஆசிட் HCl வந்துட்டு என்ன -2.0, அது ஆசிடிக் நேச்சரா பேசிடிக் நேச்சரா பார்த்துக்குங்க. ஆசிட் தானே, ரியலி இட் இஸ் ஆசிட் ரைட். ஸோ இது வந்துட்டு ஆசிடிக் நேச்சர்ன்ட்டு நம்ம இப்போ சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு 2 இருக்குது, இதுக்கு -2.0 இருக்குது. மைனஸோ ப்ளஸ்ஸோ ஏதாவது இருந்தாலும் 2 தெரியுதுங்களா. இது ஆசிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை கேட்காங்கட்டி போகலாம். நீங்கள் இது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கின்னு ஆசிட் பேசிஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுதுகிற சிச்சுவேஷன்லேயே இருக்கணும். புரிஞ்சிச்சா. ஸோ இந்த சிம்பிள் மேட்ரு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஒரு சம பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் 10th அனுபவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது இது என்னது பார்த்தீங்களா, பிளட்ன்னு படிச்சிங்களா.
ஸோ இதெல்லாம் பிளட்டே இல்லை, என்கிட்ட கலர் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு போட்டேன். ஸோ சாரி, வெரி வெரி சாரி பண்ணிக்கிங்கோ. பிளட் ஆச்சுங்களா. ஸோ பிளட் வந்துட்டு அதோடைய பிஹெச் வேல்யூ 7.35 to 7.45. ஸ்லைட்லி நியூட்ரல், அல்கலைன் நியூட்ரல். அது புரிஞ்சிச்சுங்களா. நியூட்ரலாக இருக்குது, மெயின்லி அது நியூட்ரல். மெயின்லி அதுக்கு வந்துக்குது 7.35 to 7.45, அவ்வளோ மட்டும் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஏதாவது இருக்குது அதுக்கு. ஸோ பிளட்டோடைய பிஹெச் வேல்யூ நியூட்ரலாக இருக்குது. ஸோ சலைவா 6.5 to, சாரி இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிங்கோ, 6.5 அது புரிஞ்சிச்சுங்களா. ஸோ இந்த சலைவா 6.5 to 7.5 மட்டும் தான் இருக்கும். லெஸ் தென் 5 போச்சுன்னா அது வந்துட்டு என்ன ஆகும், டேமேஜ் ஆகிடும், எனாமல் ஆக சான்சஸ் இருக்குது. மெயின்லி பல்லு வலி வர, பல்லு இதாக ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த பிஹெச் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா, 5க்கு போச்சுன்னா, இல்லை 2க்கே போச்சுன்னா, 0க்கே போச்சுனாலும் பல்லு எடுக்க வைக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம், பல்லு நல்லா மஞ்சளை தேய்ங்க பல்லுக்கு. மெயின்லி லவங்காவை மெயின்லி போடாதீங்க. லவங்கா அது ரொம்ப வேஸ்டான ஒரு ப்ராடக்ட்டு, மித்தான ஒரு ப்ராடக்ட்டு. மெயின்லி அதுக்கு வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி இது பண்ணலாம், பல்லுக்கு கிளியர் ஆகிடும் எல்லாமே. அண்ட் ஒயிட் கலராக வரும் பாருங்க, கோல்கேட்டு பெப்சோடென்ட் எல்லாமே வருமே, அந்த ஒரு பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. Pepsodent, Colgate, Sensodyne, I suggest this 3 only, because they know that will be very very good to our health and our mainly enamels and all. அதெல்லாம் ரொம்ப தடுக்க பார்க்கும். ஸோ சலைவாவை நீங்களே தான் லெவலில் வச்சு பார்த்துக்கணும், அது உங்களுக்கு பொறுத்தது. ஆச்சா, பார்த்துக்கலாம். யாருது லெஸ் தென் 5 போதோ வந்து டென்டல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சுக்குங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரைஸுக்கு. ரைஸ்க்கு என்ன இருக்கணும், ஆசிடிக்காக இருக்கணும். தென் அப்போது சுகர் கேன் வாழ்கிறதுக்கு என்ன இருக்கணும், நியூட்ரல். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆசிட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன 0 to 6 இவ்வளோத்துக்குள்ளே இருக்கணும் அதுக்கு பிஹெச் வேல்யூ ரைஸ்க்கு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்களன்னா 7 மட்டும் தான் இருக்கணும். இது சிட்ரஸ் ஃப்ரூட், அதாவது மாங்காய் பழம். இது எப்படி சொல்கிறது, லெமன் தெரியுமா, அந்த ஒரு சிட்ரஸ்னால் என்ன, அது ஒரு ஆசிட் தானே. லெமன் வளர்கிறதுக்கு அல்கலைனாக இருக்கணும், அது வந்து 7, அதுக்கும் 7 தான் மெயின்லி. மோஸ்ட்லி பேசிக் ஆச்சுங்களா, 7 தான், ஆனால் மோஸ்ட்லி பேசிக்காக இருக்கணும் அதுக்கு. ஸோ ரெயின் வாட்டர் பார்த்தீங்களன்னா அதோடைய பிஹெச் லெவலும் 7 தான். ஏன்னா ரெயினோடைய பிஹெச் லெவல் வந்துச்சுனாலே நீங்கள் பார்க்கும்போது பிஹெச் லெவல் லெஸ் தென் 2 போச்சுனாலே நம்மளுக்கு ஆசிட் ரெயின் வர சான்ஸ் இருக்குது, ஆசிட் ரெயின். அதனால தான் நேச்சர் நம்மளுக்கு பிஹெச் லெவல் ரெயின் வந்துட்டு மலைக்கு மட்டும் பிஹெச் லெவல் 7 கொடுத்துக்குது. இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஆசிட் ரெயினில் முழுங்கி செத்துருப்போம்னு நினைக்கிறோம், ஆனால் எதுவும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெயின்லி ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ். இது இல்லைன்னா நம்ம என்ன ஆகோ தெரியுமா, மறுமண்டே தான். பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க காய்ஸ், இவங்க தான் நம்ம ஃபார்முலா காய்ஸ். pH is given by pH is equals to minus log 10 H plus ion acid. Okay, H plus na acid, OH minus na base, pH plus POH na neutral. So pH is equals to minus log acid 10 H plus ions. PHO is equals to minus log base 10 OH minus ions. pH plus POH is equals to 14. புரிஞ்சுச்சுங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும், வேறு எதுவுமே இருக்காது. நான் ஈஸியாக சொல்லித்தரேன், நீங்கள் பயமே படாதீங்கோ. நான் பயப்படுறதுக்கு உங்களுக்கு விட மாட்டேன். இந்த 10th நீங்கள் பாஸ் ஆகி போகணும். இந்த கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு மார்க்கை காட்டணும். கமெண்ட்ஸில் போடுங்க யாருக்கு எதாவது இருந்துச்சுன்னா. நான் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து 11th நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 10th கண்டு 11th ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2 கிளாஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மெயின்லி எல்லா கிளாஸுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் நீவாக வந்துக்கிறேன். ஸோ மெயின்லி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து தரேன். நீங்கள் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணலனாலோ பண்ணியிருந்தாலோ நான் உங்களுக்கு எடுத்து தரேன் காய்ஸ். ஸோ அதை விட்டு நம்ம இப்போ ப்ராப்ளம் போகலாம் காய்ஸ். ஓகே, ஆர் யூ ரெடி? தென் 3, 2, 1
கோ. பார்த்தீங்களா எப்படி வந்துட்டோம், சட்டை போட்டு கேல்குலேஷன்ஸ்க்கே வந்துட்டோம். இனி என்னது பாருங்க. ஸோ கேல்குலேஷன்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்களன்னா, calculate the pH of 0.01 m NHO3 ஆச்சுங்களா, NHO3. பட் அது வந்துட்டு நான் என்ன எழுதிருந்தேன்னா அதில் வந்துட்டு பட் அது வந்துட்டு NHO3 இல்லை, சாரி பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு HNO3 புரிஞ்சுதுங்களா, ஹைட்ரோஜன் நைட்ராக்சைடு. ஓகே, now H plus is equals to 0.01 molar mass இருக்குதுங்களா. ஸோ H plus is equals to இதுக்கு என்ன ஃபார்முலா வரணும் இருங்கோ, calculate the pH of 0.01 molar HNO3 புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பிஹெச்சோடைய வேல்யூ வந்து கேட்குறாங்க, 0.01 கேட்குறாங்க. அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கணும், பிஹெச் வந்துக்குது இங்கே கவனமாக பாருங்கள் பிஹெச். ஸோ இது என்னவா இருக்கும், ஆசிடிக்காக இருக்கும். ஆசிடிக் ஃபார்முலா எடுத்து போடலாமா. ஸோ H plus is equals to 0.01 m. எப்படிங்க 10 to the power of 2m வந்துச்சுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ எதுவுமே இல்லை, சிம்பிள் மெத்தட். நீங்கள் தலை கெடுக்கிறது வேண்டாம். இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்டு விட்டுடலாம். விட்டுட்டு என்ன பண்ணலாம், 1 2 இந்த 2 வாட்டி செட் பண்ணிட்டோமா. ஸோ அப்போ என்ன வரும், log 10க்கு H plus is equals to -2 ஆச்சுங்களா. ஸோ pH is equals to minus log H plus. அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும், கீழே வந்துட்டு இதுக்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ 10 வேல்யூ 10 log 10 வேல்யூ வந்துட்டு எப்போயுமே 1 தான். எப்போவுமே log 10 வேல்யூ வந்துட்டு 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, 10 எல்லாமே எழுதாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா pH is equals to minus into -2 எப்படி வந்துச்சுன்னா, இங்கே -2 இருக்குதுங்களா, இங்கே மைனஸ் இருக்குதுங்களா, மைனஸ் இன்ட்டு -2 log 10 வேல்யூ வந்துட்டு 1, இதை கட் பண்ணிக்கலாம் அங்கே. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ, +2. ஸோ pH is equals to 2 log 10. அதுவும் நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா, log a to the power of n எடுக்கும் இல்லைங்களா. ஸோ n இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ என்ன விடும், n log a. அதே மாதிரி தான் 2 log 10. அதாவது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு என்ன, அதோடைய pH வேல்யூ வந்து 2 ஆச்சுங்களா. அந்த மோலார் வெயிட்டை வச்சுக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அது HNO3யோட வேல்யூ 2 வந்துக்குது. ஸோ 2 வந்துச்சுன்னா என்ன, அதோட pH வேல்யூ வந்துட்டு ஆசிட். கண்டுபிடிச்சிட்டோமா, முடிஞ்சிச்சா, ஹாப்பியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது a solution has a POH, அதாவது POHனா பேஸ், புரிஞ்சிச்சா. pHனா வேறு, POHனா வேறு. POH of 11.76. what is the pH of this solution? ஸோ இதோடைய சொல்யூஷன் நம்ம பார்க்க போனோம் இப்போ மெயின்லி. ஸோ POHன்னு சொல்லிக்கிறாங்க, இது பேசிக்காகவோ இருக்கலாம், ஆசிடிக்காகவோ இருக்கலாம். நாங்கள் POH என்றது இருக்கின்றது தெரிஞ்சிச்சா. ஸோ POH அண்ட் pH கூட விட்டு, வாட் இஸ் pH அண்ட் POHன்னு கூட கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும், நம்மளோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கிளியராக கவனமாக கேளுங்க. POH ப்ளஸ் pH is equals to 14. புரிஞ்சிச்சா. ஸோ 14 நம்ம இங்கே கொண்டு வர்றோம்னா என்ன இருக்கும், -14 ஆகிடும். இந்த ப்ளஸ் இருக்குது இல்லையா, இதுதான் -14 ஆகும். ஸோ அப்போது வந்துட்டு -14 வச்சுக்க நம்ம இது இருக்குது இல்லைங்களா 11.16, அதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். எப்படி, நியூட்ரலில் வச்சு இந்த நியூட்ரல் நம்பரை வச்சு, சாரி இந்த பேசிக் நம்பரை வச்சு இந்த நியூட்ரல் நம்பரோட கலந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 11.76 நீங்கள் வந்துட்டு மேலே எடுக்க வேண்டாம் ஆச்சுங்களா. எப்படியாவது இருந்துக்கிட்டோம் நீங்கள் பார்த்துக்குங்கோ, கீழே எடுத்துக்குங்கோ.
ஸோ 14.00 போட்டுடலாம். மெயின்லி 00 போட்டுடலாம் ஆச்சுங்களா. ஸோ இது வந்துட்டு கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன். மெயின்லி நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ 14.00 போட்டு 11.76 போட்டுக்கலாம் ஆச்சுங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்ட் கேல்குலேட் பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் வரது என்ன, மெயின்லி டைரெக்ட் கேல்குலேட் பண்ணோம்னா 0 இங்கே பார்த்துக்கோங்க 4ங்களா, 3 வந்துச்சா, 1 வந்துச்சா, இங்கேருந்து எப்படி எடுத்ததுன்னா 9 வந்துச்சு இல்லைங்களா. 9ல் வந்துட்டு ஒன்று போட்டோம்னா 10, 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ, 7, 8, 9, 10, 4 வந்திருக்கும் இல்லைங்களா, 4. ஸோ 9ல் 7 போச்சுன்னா கரெக்டாக என்ன வரும், டோட்டல் 9ல் 7 போச்சுன்னா 2 வரும் ஆச்சுங்களா. 0.3 இருக்குது இல்லைங்களா. 3ல் 1 போச்சுன்னா 2, 0.4 சாரி 0. ஸோ 0 நம்ம கணக்கு எடுத்த வேண்டாம். ஸோ 2.24. நான் ஏன் நிதானமாக கணக்கு போடுறேன்னா உங்களுக்கு புரியட்டோன்ட்டு. மெயின்லி இங்கே நிறைய பேருக்கு 10th வந்து கூட அடிஷன் சப்ராக்ஷன் புரியாமல் இருந்த பசங்களை கூட நான் ரொம்ப பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் இப்படி போட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்காக. ஸோ 2.24 தான் கரெக்ட் ஆன்சரா பார்த்துக்கலாமா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? எஸ். இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அதில் நம்ம என்ன இருந்துச்சு, POH ப்ளஸ் இன்னொன்று PH இஸ் ஈக்குவல்ஸ் டு 14 இருந்துச்சு தானேங்கோ. அதே வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு தான் இருக்கணும். இப்போ ப்ளஸ்ஸு மட்டும் தான் இருக்கணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸு மட்டும் இருக்கணும். இதை நீங்கள் ப்ளஸ்ஸு போட்டு அப்பயே எடுத்துன்னு வந்தீங்களே, அதை நீங்கள் போட்டிங்களேன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு இது மட்டும் தான். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது தான் கிடைக்கும் பார்த்தீங்களா. இதுதான் ஃபார்முலா. ஸோ அதோடைய நியூட்ரல் நம்பரை வந்துட்டு வச்சு நம்ம பார்த்துருந்தால அது ஆசிடிக்காக இருக்கா, நிறைய ஆசிடிக்காக இல்லை பேசிடிக்காக இருக்கதான்னு பார்க்கும்போது அது ஆசிடாக இருக்குது. மெயின்லி அது ஆசிடாக இருக்குது. மெயின்லி ரொம்ப நம்ம என்ன நினச்சிக்கணும், பேசிக்காக இருக்கோ இல்லை நியூட்ரலாக இருக்கோ இல்லை ஆசிடாக இருக்கா இருக்கும் நம்மளுக்கு தெரியல. நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போட போகிறோம். Calculate the pH of 0.001 molar solution of hydrochloric acid. ஆசிட் இல்லைங்களா, கரெக்டாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தானே. ஸோ பிஹெச்னால என்ன இருக்குது, ஃபார்முலா என்ன, pH is equals to minus log acidic 10 and into போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கும் கரெக்டாக சொல்லுங்கப்பா. இப்போ நீங்கள் யோசித்து சொன்னீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் யோசித்து சொன்னீங்களன்னா கரெக்டாக பதில் கொடுக்குவோம். அன்ட்டு சொன்னீங்களன்னா மெயின்லி நான் உங்களுக்கு ஒரு குவிஸே வைப்பேன். அந்த குவிஸ் டெஸ்ட்டையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களன்னா மெயின்லி உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும் போது ஒரு தப்பு இருக்குது, இதை மட்டும் பார்த்துக்குங்கோ. H+ இப்படி தான் போடணும். இப்படி போட்டு H+ போட்டிங்களா நோ மார்க், கிடைக்கவே கிடைக்காது, மார்க்கே உங்களுக்கு கிடைக்காது. தயவு செஞ்சு இந்த தவறை மட்டும் என்னைக்கோ பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது H+ இஸ் ஈக்குவல்ஸ் டு புரியுது இல்லையா, இப்படி தான் போடணும். என்ன கொடுத்துக்கிறாங்க 0.001. இதை ஷிஃப்ட் பண்ண எவ்வளோ 1 2 3 கிடைச்சதா, 3 1 2 3 இருக்குதுங்களா. ஸோ 3 கிடச்சிச்சா. இத்தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். ஃபைனல் ஆன்சரே நம்மளுக்கு இத்தான். பட் ஆனால் ப்ரூவ் பண்ணோமே மேடம் சென்சர்ஸ், இது மட்டும் தான் நம்மளுடைய மெயின் டார்கெட். இது மட்டும் இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்குங்கோ எங்கேயோ போய் நீங்கள் இது பண்ண முடியாது. புரிஞ்சிச்சுங்களா. இதுதான் மெயின் ஆன்சர் அண்ட் கொஸ்டின்ஸ் டு ப்ரூவ் த சொல்யூஷன்ஸ். ஓகே. ஸோ அதை விட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பாருங்க. H+ இஸ் ஈக்குவல்ஸ் டு log 10 இருந்துச்சு இல்லைங்களா, மைனஸ் log 10 அதோடைய வேல்யூவை சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட மைனஸ் இன்னும் -+3 சாரி -+,
minus into minus 10 அதோடைய வேல்யூ வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ஸோ 10 to the power of -3 இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 to the power of -3 இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே பார்க்கும்போது நீங்கள் 10க்கு கீழே வேல்யூ லாக் 10 லாக் எவ்வளோ நம்பர் 1 தான் மைனஸ் இன்ட்டு -3. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா லாக் a to the power of n. இந்த எண்ணை வந்துட்டு n log aன்னு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஷிஃப்ட் ஆகிடும், ரியலே ரொம்ப ஷிஃப்ட் ஆகிடும். எப்படின்னா இந்த ஆளுக்கு வந்துட்டு இந்த ஆளு கூட பிடிக்காதம்மா. ஸோ ஏயை விட்டு பக்கத்துலேயே தூரமாக போச்சாமா. அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. கேளுங்க எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் எப்படி இருந்தால் எப்படி படிக்கிறது நம்ம இல்லைங்களா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு -3 வந்துச்சுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன இருக்குது லாக் 10ஓட வேல்யூ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. அதுக்கான +3 எல்லாம் எழுதக்கூடாது. 3 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. நார்மல் ஆன்சர் 3. இது ஆசிடிக்கா பேசிடிக்கா? இது ஆசிடிக்கா பேசிடிக்கா சொல்லுங்க. இது எஸ், கன்ஃபார்ம்லி இது ஆசிடிக். ஏன்னா pH வேல்யூ வந்து 3ல் இருக்குது. கிடைச்சிச்சுங்களா மார்க்ஸு? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, ஐயோ சல்ஃபியூரிக் ஆசிடுங்க, அதுவும் கான்சன்ட்ரேட்டிவ் சல்ஃபியூரிக் ஆசிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குதுங்க. எனக்கே ரொம்ப பயம் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்து. ஸ்டார்டிங்கில் என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் நல்லா அடி வாங்கிக்கிறேன். யாருக்கு சொல்லணும் என்னோட கதை போங்க. வாட் would be the pH of an aqueous solution of sulfuric acid which is 5 into 10 to the power of -5 mole liter per -1 concentration. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ 1 minute பார்க்க போகிற மித்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு என்ன தான் எழுதுக்கணும்னா இதோட ஃபார்முலா எழுதுக்கணும் கைஸ். இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. H2SO4 ஃபார்முலா என்றைக்கும் மறந்து போயிடாதுங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோடைய சொல்யூஷன் என்ன வரும்? 2H+ வந்துடும் இல்லைங்களா? ப்ளஸ் SO4 என்ன வரும் இதுக்கு? SO4 2 மைனஸ் வரும். SO4 2 மைனஸ் கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து ப்ளஸ் சைடு என்ன ஆசிட், மைனஸ் சைடு என்ன பேசிக். ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? pH இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஆசிட் தான் எடுக்கணும் ஃபார்முலா. இது வந்துட்டு இப்படி போட்டு 5 into 10 to the power of -5 ஆச்சுங்களா? ஸோ அத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே இருக்கிற 2H+ எடுத்துக்கணும். இந்த 2H+ எடுத்துக்கிட்டு இந்த 2 எங்கே இருக்குதோ அந்த 2 தானே மெயின்லி வந்து. ஸோ 2 into 5 into 10 to the power of -5 முடிஞ்சிச்சா? டவுட் இருக்குதா? டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கு மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். நிறைய பேர் இதில் மட்டும் தான் கேட்பீங்க கொஸ்டின்ஸ். ஏன்னா இதுதான் ரொம்ப பயங்கரமான கொஸ்டின் எல்லாத்துலேயுமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம போக போகிறது இதே நம்ம ஷிஃப்டிங்காக பண்ணிக்க போகிறோம். இப்போது 2 5s எவ்வளோ? 10. அதாவது 10 இன்ட்டு எல்லாம் பண்ண போக 10 டைரெக்டாக எழுதணும் இங்கே ஆச்சுங்களா? நடுவில் இன்ட்டு பண்ணணும், ஆனால் இன்ட்டு பண்ணக்கூடாது. இங்கே வந்துட்டு 10ஓட லாக் வேல்யூ என்ன? 1 ஆச்சுங்களா? அதே போட்டுக்கலாம். 1 5 ஆச்சுங்களா? 10 to the power of 1 10 to the power of -5 ஆச்சுங்களா? H1 போட்டுக்கணும். H1 போட்டுக்காச்சா? இங்கே வந்துட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்? 1 - 5 எவ்வளோ? இந்த மைனஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மைனஸோட 5 எவ்வளோ? 4 வந்துச்சுங்களா? கரெக்டா? 4 தானே வந்துச்சு. ஸோ நவ் 10 to the power of -4 கரெக்டா? நவ் இப்போ நம்ம பார்க்க போகிற மெயின் சேலஞ்சிங் நம்பர்ஸே நம்மளுக்கு எனிமியாகவே தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு கேமரா பிளர் ஆகிடுச்சிருங்கோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மெயின் ரீசனிங்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். H+ வந்துட்டு
உங்களுக்கு 10 to the power of ஆச்சுங்களா. ஸோ இந்த பிஹெச் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது பிஹெச் லாக் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் ப்ளஸ் வந்தது 10 to the power of -4. ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு நீங்கள் அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு கிடைக்கிறது லாக் ஏ என்ன இருந்துச்சுங்களா, ஷிஃப்ட் ஆகிடுமா, என்ன லாக் ஏ இருக்குமா. ஸோ அதை 10 இங்கே எடுத்துக்கிறோம், 4 இங்கே எடுத்துக்கிறோம், 4 லாக் 10 இருக்கும். 10 லாக் 10 வேல்யூ 1, லாக் 4 வேல்யூ 4 தான் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கே 4 வந்துடும். ஸோ நார்மலி இங்கே 4 லாக் 1 வந்துச்சுங்களா. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்துட்டு 4 இருந்துச்சுங்களா. ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்துக்கோங்க, calculate the at pH value of 1 into 10 to the power of -9 molar solution of NaOH. NaOH என்னது, சோடியம் பேஸ் இல்லைங்களா, பேஸ் மைனஸ் இருக்குது கரெக்டாக, சோடியம் பேஸா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், calculate the pH of 1 into 10 to the power of -4. இதோடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்களன்னா இதுக்குமே 1 into 10 to the power of-4 இருக்குது. தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்களன்னா மெயின்லி 10 to the power of-4 இருக்கிறதுனால ஹெச் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்களன்னா இஸ் ஈக்குவல் டு 1 into 10 to the power of-4 வந்ததால் உங்களுக்கு ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of-4 இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதையே நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்களன்னா -4 into -+4 ஆகிடும். ஸோ நீங்கள் அதே லாக் ஏ என் அதை ஷிஃப்ட் பண்ணி என் லாக் ஏ பண்ணிங்களன்னா என் லாக் ஏ வந்து 10. என்ன சொன்னால் லாக் 10 எப்போவுமே வந்து 1, லாக் என்ன வந்துட்டு என்ன இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். லாக் ஏ, லாக் 10, லாக் 1000, லாக் 100 எல்லாமே நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லாக் என்னுடைய வேல்யூ என்ன 4. ஸோ 4 லாக் 1 புரிஞ்சிச்சுங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு என்ன 4. அதோடைய ரேஞ்ச் வந்துட்டு ஆசிடாக இருக்குது, ஆசிடே தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆச்சுங்களா. ஸோ அதோடைய ரேஞ்ச் வந்துட்டு 4 புரிஞ்சிச்சா. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது ஹைட்ராக்சில் in ion concentration of a solution is 1 into 10 to the power of -9. H plus is equals to எவ்வளோ 1 into 10 to the power of -9 m இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுவே நீங்கள் மல்டி பண்ணிங்களன்னா 10 to the power of -9 இருக்கும், மோலார். இது m மட்டும் எதோ இல்லை, மோலார் இது, இல்லைன்னா மோல் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10 to the power of -9 இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகலாம், அதுக்கு பிஹெச்சுக்கு வந்துட்டு -log 10 ஆச்சுங்களா, -log 10 கொடுத்துடலாம். அப்புறமாத்துக்கு இங்கே வந்துட்டு 9 இருக்கும், என்னது -9 இருக்கும், இங்கே -10 இருக்கும், -9 இருக்கும், இதோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு -log 10 வந்துட்டு இப்போ என்ன ஆகிடும், சாரி -9 இருந்துச்சு இல்லைங்களா, இந்த -9 மெயின் பார்ட்டாக மாறிடும். எப்படின்னா அதோடைய மெயின் ரீசன்ஸே நிறைய இருக்குது. ஸோ இந்த 9 பிஹெச் வந்துட்டு log a to the power of n இருக்கும் இல்லைங்களா, ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது மைனஸ் இன்ட்டு -9 ஐட்டம் பிறகு log 10 இருக்கும் இல்லைங்களா, 10 வேல்யூ லாகோடைய வேல்யூ வந்துச்சுன்னா 1 இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ ப்ளஸ் இருக்கும், +9 மாறிடும். ஸோ 9 log 1. ஸோ டோட்டலி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வேல்யூ வந்துட்டு 9ன்ட்டு. 9ன்னா என்ன இருக்கும், பேசிக் மேட்டர், இது கன்ஃபார்ம் ஆச்சா பேசிக் மேட்டர்ன்ட்டு. ஸோ இது என்னது ஹைட்ராக்சில் பேசிக் மேட்டர் ஆச்சுங்களா, பேசிக் மேட்டர் நம்ம காண பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒன் ஷாட் ஓடிய மெயின் வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம
என்னென்ன பார்க்கலாமான்ட்டு வேறு எதெல்லாம் யோசிச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு விட உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எம்முக்கு மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிறது வேண்டாம். அது மோலார் இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க. தேங்க்யூ. பாய்.